ஹை கைஸ், நம்மளோட பிராண்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். நியூவாக வர்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நம்ம சோப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கோம். கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இந்த வகையில் ரெகுலர் கஸ்டமர் அண்ட் வந்து நியூவாக வர்றவங்களுக்குலாம் வந்து நிறைய டவுட்ஸ் வருது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ரெகுலர் கஸ்டமர் வந்து கேட்குறது என்னென்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோப்ஸோ ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, சிஸ்டர் இப்போ நேச்சுரல் ப்ராடக்ட்டு தானே, அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு சூஸ் பண்ணி போடலனாலும் பெருசாக சைட் எஃபெக்ட் எதுவும் வராதில்ல, அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனிவே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் சோப்ஸுக்கும் நம்ம சோப்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். கமர்ஷியல் சோப்ஸில் வந்து அதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். மெயின் இன்க்ரீடியன்ட் இப்போ இந்தந்த ஃப்ளேவர் சோப்ஸ் இருக்குது அப்படின்னா கலரு, ஃப்ராக்ரண்ட்டு, எசென்ஷியல் ஆயில் இதை மட்டும்தான் சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்து இப்போ முல்தானி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீம் சோப்புன்னு வைங்களேன். நீம் சோப்புக்குன்னு க்ரீன் கலர் ஆட் பண்ண மாட்டோம். ஃப்ரெஷ் நீம் ஜூஸ் ஆர் வந்து நீம் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸுக்குன்னு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. எசென்ஷியல் ஆயிலும் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு நீம் சோப்புனா அந்த நீமோட ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர் அந்த பவுடர். பட் கமர்ஷியல் சோப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நீமுக்கு க்ரீன் கலரு, நீமுக்குன்னு அந்த பிராண்டில் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, வாசனை. அது அவ்வளோதான். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து வேரியபிள் ஆகும். இப்போ புரிஞ்சிருச்சு நம்ம சோப்பில் வந்து நீம் பவுடரோ ஃப்ரெஷ் ஜூஸோ ஆட் பண்ணி செய்கிறோன்ட்டு. இப்போ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிராண்டில் வந்து சோப் கொடுத்துட்ருக்கோம். கமர்ஷியலில் வந்து இந்த ஸ்கின் டைப்புக்கு இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் கஸ்டமைஸ் பண்ணிலாம் எதுவுமே இல்லை. நம்ம பாட்டில் போகிறோம், வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோன்னு வைங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிராண்டில் வந்து சார்கோல் சோப், முல்தானி மட்டி சோப் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா. நார்மல் ஸ்கின் அந்த மாதிரி வரீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி சோப் இருக்கும். இப்போ சார்கோல் சோப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின், ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க, டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். முல்தானி மட்டி சோப் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, பிம்பிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, இந்த வேர்க்குரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்டே இல்லாமல் இருக்குது, அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் ஒரு பிரைட்டே இல்லாமல் இருக்குதுன்னா முல்தானி மட்டிலாம் சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுக்குமே வந்து சார்கோல் அண்ட் வந்து முல்தானி மட்டி இந்த ரெண்டுக்குமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி மாவு ரிலேட்டடாக லைக் கடலை மாவு, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும்தான் சூட் ஆகும், புரியுதுங்களா. இப்போ வந்து நார்மல் ஸ்கின்னாக இருக்குது, இல்லை வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நான் என்ன சொன்னேன், இப்போ முல்தானி மட்டி சோப் எடுத்துக்கோங்க, அது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், அதாவது எண்ணெய் பசையை எடுக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க முல்தானி மட்டி சோப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் மாய்ஸ்சர் இல்லை, அதாவது அந்த ஆயிலாக இருக்கிறது தான் தேவையான மாய்ஸ்சரை கொடுக்குது நம்ம ஃபேஸுக்கு. தேவையில்லாத ஆயிலை நம்ம சோப் போட்டு இது பண்ணுதோம். ஸோ நம்ம ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம ஃபேஸில் ஆயில்ன்ற அந்த இதுவே இருக்காது, சுரக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் முல்தானி மட்டி சோப் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது, இன்னும் ட்ரை ஆகும். ஸோ உங்களோட அந்த ஃபேஸ் வந்து டக்குன்னு அந்த ரிங்கிள்ஸ் வர்றது, பேச்சஸ் வர்றது, ஃபைன் லைன்ஸ் வர்றது இந்த மாதிரி வரும். நேச்சுரல் சோப்பாக இருந்தாலும் இந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டெட் செல் ரெடியூஸ் பண்ணுறது, ரொம்ப டார்க்காக இருக்கிறது, டேனாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சார்கோல் சோப் வந்து மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு டெட் செல் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டோன் வந்து ஒரு டோனாக இருக்கும், அதாவது உங்களோட ரியல் கலர் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கலரில் இருந்திருப்பீங்க. ரீசெண்டாக சடனாக வந்து டேன் ஆகிருக்கீங்க, ஒரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் டேன் ஆகிருக்கீங்க, பொல்யூஷனால் டேன் ஆகிருப்பீங்க. அதாவது இந்த இடம் கண்ணை மட்டும் ஒரு கலரில் இருக்கும், நெத்தி இந்த இடம் இங்கெல்லாம் ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா அது டர்ன் இல்லை பிக்மெண்டேஷன். அந்த பிக்மெண்டேஷன் எப்படின்னா
இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து பிக்மெண்ட்டாக இருக்கும். இந்த மேக்ஸிமம் இந்த கண்ணும் வாயை சுற்றி வந்து பிக்மெண்ட்டாக இருக்கும். என்னோட முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வாயை சுற்றி ஃபுல்லாகவே ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்தெந்த ப்ராடக்ட்டை எப்போ யூஸ் பண்ணணுன்ட்டு தான். ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த இடம்லாம் டேன் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த டெட் செல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சார்கோல் சோப் அந்த மாதிரி அது நேச்சுரலாகவே சார்கோல்ஸுக்கு வந்து டெட் செல்லை ரெடியூஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு சூட் ஆகும். உங்களுக்கு டேன்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல டேனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் நார்மலாக இருந்துட்டு சார்கோல் சோப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் ஸ்கின்னையுமே அது பீல் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ உங்களோட ஸ்கின் இன்னும் பேபி ஸ்கின் மாதிரி ஆகும். என்னென்னா டெட் ஸ்கின்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண பேபி ஸ்கின் மாதிரி ஆகும். பேபி ஸ்கின் மாதிரி ஆகிறதுனால என்ன இதுன்னா ஒரு கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கிறீங்க அப்படின்னா நிற்க முடியாமல் ஆகும். ஏதாவது ஒரு லைட்டாக பிம்பிள் எதனா வச்சுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாகவே பண்ணாலுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்களா, அந்த மாதிரி தான். நேச்சுரலாக பண்ணாலுமே இந்தந்த ஸ்கின் டைப்புக்கு இந்தந்த ஏஜுக்கு மென்னுக்கு விமனுக்கு இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கும். அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப் வந்து நியூ கஸ்டமராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் டைப்பை ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் இப்படி இருக்கும், எனக்கு இந்தந்த டைமில் ஆயில்னஸாக இருக்கும் அப்படி சொன்னீங்கன்னா நானே ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட நான் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம பிராண்டில் நிறைய சோப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சோப்பு மட்டும் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு 100க்கு 40 to 50%, 60% வரைக்கும் தான் ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவேன். என்னோடய ப்ராடக்டை விற்கணுன்றதுக்காக கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும், சோப்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். என்னோடய ப்ராடக்ட்டுன்னு இல்லை, நீங்கள் கமர்ஷியலாக எந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, சோப்புன்றது அவுட்டர் லேயருக்கு மட்டும்தான், ஜஸ்ட் கிளீன்சிங் ப்ராப்பர்ட்டி. ஆனால் உங்களுக்கு ஸ்கின்னு க்ளோ கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிஷியலாக வேணும்னா நம்ம ஸ்கின்னு வந்து 6 லேயராக வந்து இதுவாகிட்டு இருக்குது, பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ சோப்புன்றது மேலே உள்ள லேயருக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து ஃபேஸ் ஜெல்லு, க்ரீம்ஸு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்குள்ள பெட்டர் ரிசல்ட் இருக்கும். சோப்புன்றது உங்கள் அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய டெட் செல்லை ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, சன்டேனை ரெடியூஸ் பண்ணுறது, லைக் எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆயில் அப்புறம் வந்து க்ரீம், ஜெல்லாம் ஸ்கின்னுக்குள்ளே வந்து நல்லா இறங்கி ஒர்க் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமா, அந்த காலத்துலலாம் இது எதுவுமே இல்லையே, ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணாங்களே அப்படின்ற கொஸ்டின்ஸும் வருது. அப்போ இருக்கிற இது வேறு, இப்போ இருக்கிறது வேறு. அப்போ விட இப்போ நிறைய பொல்யூஷன் வந்துருச்சு, உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூவும் நிறைய வருது, லைக் ஸ்கின் இஷ்யூவும் வருது. ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பொல்யூஷன் அப்போ இருந்த மாதிரி இல்லை, அப்போ வந்து பொல்யூஷனே இல்லை, இப்போ எவ்வளோ பொல்யூஷன் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் எனக்கு க்ளோ கொடுக்கணும் அப்படின்னா வெளியே மட்டும் இந்த க்ரீம் சோப் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஹேர் ஃபால், ஸ்கின் இது பண்ணணும் அப்படின்னா அவுட்டரில் மட்டும் இது பண்ணால் பத்தவே பத்தாது. சோப்பு இந்த மாதிரி க்ரீமு, ஹேர் ஆயில், ஷாம்பு இந்த மாதிரி பண்ணலாம் முடியாது. கண்டிப்பாக இன்டேக்கும் எடுக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் இன்டேக் மட்டும் எடுத்தால் போதுமானா அதுவும் முடியாது. இன்டேக்கும் எடுத்துக்கணும். அவுட் சைட்லேயும் நீங்கள் என்னென்ன கேர் பண்ண முடியுமோ கேர் பண்ணால் தான் கண்டிப்பாக கீப்பப் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு இந்த கேப்சியூல் சென்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வந்து இன்னும் சில பேர் வந்து மால்ட்டு குடித்தா வந்து க்ளோ ஆகுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த ஃபேஷியல் யோகா உண்டு, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. சிம்பிள், உங்களுக்கு வந்து ஃபேஸ் க்ளோ கொடுக்கணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் எடுத்தாலே போதும். உங்களுக்கு ஹேர் ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். பட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்கின் கேர், ஹேர் கேர் மெயின்டைன் பண்ணுற எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ஹேர் ஃபால், ரொம்ப டேன் ஆகுறது இந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்கின் கேரை கீப்பப் பண்ணோன்னா எனக்கு போதுமானது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து கருவேப்பிலை ஜூஸு, அப்புறம் ஆம்லா ஜூஸ் இதை வந்து அடிக்கடி எடுத்துப்பேன். அப்புறம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து டெய்லி ரொட்டீனில் இருக்கும், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஃபேஸுக்கு வந்து நான் இன்டேக்காக என்ன எடுத்துப்பேன்னா பெருசாக எப்போ தோணுதோ ஒரு
வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு கேரட், பீட்ரூட் இதை வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸாக இது பண்ணி நான் குடிப்பேன். அதில் வந்து எந்த சுகர் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி குடித்தா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்டேக்காக இதுதான். இன்னொன்று, நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டுட்டு இதுதான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குனீங்க அப்படின்னா, மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெருசாக இதுக்குன்னு இது எடுத்துக்கணும் அப்படின்ற கட்டாயமே இல்லை. அவுட் சைடில் நிறைய பொல்யூஷன் இருக்குதுன்றதுனால நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுதான். அதே மாதிரி ப்ராப்பராக உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸ் டீடாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் நிறைய ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்மளோட வியர்வை வந்து நம்ம உடம்புலேயே ஸ்டே ஆகுறதுனால, கழிவுகள் உடம்புலேயே ஸ்டே ஆகுறதுனால நிறைய இந்த மாதிரி தான் ஸ்கின் இஷ்யூ, ஹேர் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூலாம் வருது அப்படின்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள அதுவுமே நல்லாயிருக்கும். உங்களோட டவுட்லாம் வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நேச்சுரலாக இதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனாலும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, ஃபேஸும் அப்படி தான், நல்லா ஸ்கின் கேர் பண்ணுறேன், ஆனால் திடீர்னு என்னோடய ஃபேஸ் சடனாக டேன் ஆகுது, சடனாக வந்துட்டு பிம்பிள் அதிகமாக இருந்த மாதிரி. இந்த ரெண்டுக்குமே வந்து இஃப் மேபி அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக கூட இருக்கலாம். இன்னொன்று, நம்மளை வந்து தெரியாமல் இந்தந்த தப்புலாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் நம்ம இப்போ வாரத்தில் 2 நாள் வந்துட்டு எடுத்துக்கணும், தலைக்கு குளிச்சுக்கணும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் 2 வாட்டியாவது நீங்கள் வந்து அதை துவைச்சிடணும். அது ஒன்று. கோம்பு, சீப்பையுமே வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து சீப்புன்றதுனால நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணணும்னா டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலையுமே நம்ம டேண்ட்ரஃப் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணல அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அண்ட் அந்த டேண்ட்ரஃப் இதெல்லாமே அதுலேயும் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். ஸோ சீக்கிரம் நம்மளோட தலைக்கு வந்து வரும், ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்தவங்க யூஸ் பண்ண அந்த கோம்பு அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஹீட் பாடியாக இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஜூஸஸ் வந்து இன்டேக் எடுக்க முடியுமோ அதையும் எடுத்துக்கோங்க. ஹீட் பாடியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பிம்பிள் அதிகமாக வர்றது, ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறது. ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸில் மட்டும் இல்லை, ஸ்கேல்ப்லேயும் ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும், டேண்ட்ரஃப் அதிகமாக வரும், ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹீட் பாடியாக இருந்தால் முடிஞ்ச அளவு உங்கள் பாடியை எவ்வளோத்துக்குள்ளே கூல் டவுன் பண்ணுவீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இன்டேக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே வந்துட்டு போதுமானது. மெயினாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது நேச்சுரல் ப்ராடக்ட் தானே, இந்த ஸ்கின் டைப்புக்குன்னு இல்லாமல் இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எதுவும் ஆகலை அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி ரிசல்ட் வராமல் வேறு மாதிரி கூட கொண்டு போயிடும். ஸோ அதனால் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும், சோப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். எனவே இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.